உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறோம். இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். நாம் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்து ஆராதிக்க இன்னும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் திறந்த வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு திறந்து கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம். எங்களோடு கூட இடைபடுங்கப்பா, எங்களோடு கூட பேசுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வனவாட்டி மணவாளனை பார்த்து சொல்லக்கூடியதான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இது என் நேசரின் சத்தம் அப்படின்னு இருக்கு. இந்த நேசருடைய சத்தம் அது மணவாட்டிக்கு தெரிஞ்சிருக்கணும். மணவாட்டினா சபை. அப்போ அந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இது என் நேசரின் சத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய சத்தம் இருக்கு, ஆனால் இந்த சவுண்டு என்னுடைய நேசரது. நிறைய சவுண்டு நம்மளை சுற்றி இருந்தாலும் கூட நம்முடைய ஆண்டவருடைய சவுண்டு நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும், கேட்டிருக்கணும். எப்போவுமே சபைக்கு கர்த்தருடைய சத்தம் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். நாம் ஒரு தேவனை தேடுகிறோம், ஆராதிக்கிறோம். நம்முடைய தேவனுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, அவர் பேசுகிறதான ஒரு தேவன், ஜீவனுள்ள ஒரு தேவன். அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே, அவர் பேசுகிறபடினாலே நாம் அவருடைய சத்தத்தை கேட்க அல்லது பழக்கப்பட்டிருக்க வேண்டும். சபை அவருடைய சத்தத்தில் பழக்கப்படணும். அதில் பழக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் மற்ற எந்த சத்தம் வந்தாலும் இது என்னுடைய நேச சத்தம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே என்ன சொல்கிறாரு? என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்போ நிறைய சவுண்ட் இருக்குது, நிறைய மெய்ப்பன் சவுண்ட் இருக்குது. இப்போ இயேசுவே யோவானில் சொல்லும் போதே அவரை ஒரு மெய்ப்பனாக சொல்லிட்டு இன்னொரு மெய்ப்பன் இருக்கிறான், பக்க வழியை நுழைகிற மெய்ப்பனும் இருக்கிறான். அப்போ அந்த மெய்ப்பனுடைய சத்தம் நமக்கு எது, கர்த்தருடைய சத்தம் எதுன்னு தெரிஞ்சாதான் நாம் நம்ம மெய்ப்பன் சத்தத்துக்கு செவி கொடுப்போம். இன்றைக்கி நிறைய கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள், நிறைய சபைகள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருந்த சபைகள் போக 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 உபதேசத்தில் அவர்கள் மாறுகிறார்கள். இந்த உபதேச மாற்றம் என்பது ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் வந்ததல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள வந்து அந்த ஆரம்பிக்கும் போது அந்த உபதேசம் கொஞ்சம் மாறுபடும் போது இது கர்த்தருடைய சத்தம் இல்லைன்னு முதல் தடவையே கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு டைம் அதுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சபை, அதுக்கப்புறம் அந்த சத்தம் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும்? பிடிக்கும். 20 நூற்றாண்டு 21 நூற்றாண்டு ஆயிடுச்சு. இத்தனை நூற்றாண்டு காலமும் சபை கடந்து வந்த பாதையை விட இந்த 21ஆம் நூற்றாண்டில் சபை கள்ள உபதேசத்தின் உச்சத்துக்கு போயிட்டு இருக்குது, துணிகரமான உபதேசங்களுக்கு போகுது. ஆனால் ஒரு கூட்டம் அந்த சத்தத்தையும் என்ன செய்யுது? கேட்குது, அந்த சத்தத்துக்கும் செவிசாய்க்குது, அதை சரின்னு வாதாடுது. பைபிளுக்கு விரோதமான காரியங்கள், பைபிளுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிற காரியங்களை கூட போதிக்கிறவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ எது கர்த்தருடைய சத்தம்னு யாருக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியல. அதான் இன்னைக்கு பிரச்சனையே. நாம் கர்த்தருடைய சத்தத்தை அறியறதுல இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. எதுக்காக நம்ம இதை அடிக்கடி சொல்கிறோம், ஏன் கர்த்தருடைய சத்தத்தை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் வரும்பொழுது நம்ம எல்லாமே எக்காலத்துக்காக தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கர்த்தர் வரும்போது என்ன தோணிக்கும்? எக்காலம் தோணிக்கும். ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 சொல்லுது, வெறும் எக்காலம் மட்டும் அல்ல, கர்த்தர் வரும்போது 3 விதமான சத்தம் இருக்கிறது. ஒன்று கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும், 2வது பிரதான தூதருடைய சத்தத்தோடும், 3வது தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. அப்போ கர்த்தர் வரும்போது முதலாவது போட போகிறது அவருடைய சத்தம். அவர் சத்தம் தான் ஃபஸ்ட்டு, 2வது தூதனுடைய சத்தம், கடைசியாக வரக்கூடியது தான் எக்கால சத்தம். அப்போ கர்த்தருடைய சத்தம் என்னன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் சபை அதுக்கு ரெடியாக இருக்கும். கர்த்தருடைய சத்தம் கேட்ட உடனே, சில ஆட்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு நல்ல மிட் நைட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க, டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்க. ஆனால் இந்த குழந்தை அழுகிற சவுண்டு கேட்டோன்னே எழுந்திரிச்சிருவாங்க. பக்கத்தில் போட்டிருக்க குழந்தை அழுகிற சவுண்டு. இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இந்த பக்கத்தில் படுத்துருக்கிற ஆள்லாம் எழுந்திரிக்காது, அது அப்படியே டீப் ஸ்லீப்பில் இருக்கும்.
ஆனால் ஒரு சிலர் அந்த குழந்தையோட சவுண்டை முடங்க ஆரம்பிக்கும் போதே டக்குன்னு எழுந்திரிப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளை முழிச்சிருச்சு அப்படின்னு. இவங்க மற்றவங்களை எழுப்பி பிள்ளை அழுவுது என்னன்னு பாருங்கம்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவங்க எவ்வளோ டீப் ஸ்லீப்பில் இருந்தாலும் அவங்க பிள்ளையினுடைய சத்தம் அவங்களுக்குள்ள எப்படி இருக்குது? அப்படியே அந்த நிமிஷம் செகண்டுக்கு டக்குன்னு எழுந்திரிக்கிறாங்க. அது மாதிரி தான் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமோ, வருகையின் போது அந்த சத்தம் கேட்கும் போது நாம் வருகைக்கு ஆயத்தப்பட முடியும். அப்போ சபைக்கு எது கர்த்தருடைய சத்தம்னு தெரியணும். அதான் மனவாட்டி சொல்கிறா, இது என் நேசரின் சத்தம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இது என் நேசருடைய சத்தம். அவர் மேடுகளின் மேல் துள்ளியும் வருகிறார். மலைகள் மேலே கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு சம்மரி மாதிரி சொல்கிறேன், ஏன்னா எத்தனை பேர் அதை பார்க்க முடியும்னு தெரியல. சம்மரி மாதிரி சொல்கிறேன். மலைகள் மேல் கர்த்தருடைய சத்தம், சீனாய் மலையில் கர்த்தருடைய சத்தம் ஒன்று வந்துச்சு. எங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக. எதுக்காக அந்த சத்தம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறாரு, மோசே நான் உன்கிட்ட பேச போகிறேன், ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கத்தக்கதாக நான் என்ன செய்ய போகிறேன், மலை மேலே இறங்க போகிறேன். நான் இறங்குற அந்த தோரணையை பார்த்து ஜனங்க உனக்கு பயப்படணும், ஜனங்க உன் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அப்போ கர்த்தருடைய சத்தம் மலையின் மேல் ஏன் இறங்குகிறதுனா, அவருடைய வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரனை விசுவாசிக்கும்படிக்கு. அந்த ஊழியக்காரன் மேலே ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உலக பயம் இல்லை, ஸ்பிரிச்சுவல் பயம் இருக்கணும். அவனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தை சொன்னது ஆண்டவர், அதனால அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவனுக்கு அந்த கனத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற பயம் கர்த்தரால் உண்டாக்கப்படணும். சில ஆட்கள் அவனே சொல்லிக்கிட்டு இருப்பான், என்னெல்லாம் பகச்சிக்காதீங்க, நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், அதில் எந்த மேன்மையும் இல்லை. அவங்களே சொல்லிப்பாங்க, ஊழியக்காரன் மேலேயே கை வைக்கிறியா அப்படிம்பாங்க. கர்த்தர் அந்த கனத்தை உண்டாக்கணும், அவனுக்கே அந்த பயம் வரணும். எலியா மேலே வந்த மாதிரி, யோவான் ஸ்நானகன் மேலே வந்த மாதிரி, அப்போஸ்தலர்கள் மேலே வந்த மாதிரி அது வரணும். ரெண்டாவது, கர்த்தருடைய சத்தம் மலையின் மேல் எங்கே வந்துச்சு அப்படின்னா, கொல்கத்தா மலை மேலே அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார்னு இருக்கு. அது எதுக்காக வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை திறந்தார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லலாம், தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழாக ரெண்டாக கிழிந்தது. இயேசுடைய அந்த சத்தம், மகா சத்தத்தினுடைய விளைவு பரலோகத்தின் கதவுகளே திறந்தது. பரலோகத்துக்கு நமக்கு போகிறதுக்கு என்ன கிடைச்சது? மூணாவது, கர்த்தருடைய சத்தம் மலையின் மேல் எங்கே தொனிச்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எலியாவின் இடத்துல 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் எலியா குகையில் போய் தங்கி இருக்கிறாரு. அங்கே சத்தம் எப்படி இருந்துச்சு? மகா சத்தமாக இருந்துச்சா இல்லை பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சான்னு பார்த்தா அப்படி இல்லை. வசனம் சொல்லுது, மெல்லிய சத்தம் கேட்டது அப்படின்னு இருக்கு. எதனால்? எலியா பாதை மாறி போய் அங்கே நிற்கிறார். எலியா இப்போ கர்த்தருடைய சித்தத்தை விட்டு வழி விலகி நிற்கிறார். இப்போ முகத்தை மூடிக்கிட்டார், அவருடைய போர்வையால் சால்வையால் மூடிக்கிட்டார். காரணம் என்ன? அவர் கர்த்தர் சொல்லாத இடத்துல நிற்கிறார். எலியாவுடைய ஸ்பெஷாலிட்டியே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். எப்பவும் எலியா என்ன சொல்வார்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். அப்படி நிற்கிற எலியா இன்னைக்கு கர்த்தருக்கு முன்னாடி என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. அதனால முகத்தை மூடிக்கிட்டார். ஆண்டவரே, ஐ எம் ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ். இப்போ கர்த்தர் சொல்றாரு, ஜைஜாண்டிக்கா பயமுறுத்தி ஆண்டவர் சொல்லலை, மெல்லிய சத்தத்தில் சொல்றாரு, எலியாவே பரவாயில்ல, திருப்பி நீ எங்கே போயிரு, எங்கேருந்து வந்தியோ அதே தமஸ்குவுக்கு திரும்பி போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவனா மாற்றுவேன், நீ எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுவேன். அப்போ என்ன அர்த்தம்? நீ பாவத்தில் விழுந்த போதோ பின்மாற்றம் அடைந்த போதோ கர்த்தர் உன்னை பயமுறுத்துகிறவர் அல்ல, ஆற்றி தேற்றுகிறவராக அவருடைய சத்தம் மலையின் மேல் வரும். இதுதான் மூணாவது சத்தம். நாலாவது சத்தம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிசாசு மலையின் மேல் உயர மலையின் சிகரத்தின் மேல் கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட பேசினானாமா. அங்கே பேசும்போது கர்த்தர் அந்த அந்த உலகத்தினுடைய எல்லா ராஜ்யங்கள் மகிமைகளை காட்டும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு ஒரு வார்த்தை, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரையே. அதாவது அந்த மலையின் மேலே 2 சத்தம் இருக்குது. ஒன்று சாத்தானுடைய சத்தம், இன்னொன்று தேவனுடைய சத்தம். சாத்தானுடைய சத்தம் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு என்னை பணிஞ்சு கொள்ளுன்னு சொல்லும். அதான் சாத்தானுடைய சத்தம். எப்பவுமே சாத்தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னத்தை காட்டுவான்? பயங்கரமான ஆசீர்வாதத்தை காட்டுவான். ஃபஸ்ட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் வேலையை காட்டுவான். அவன் இதை பார்த்தியா, எல்லாம் சூப்பராக இருக்கா, இருக்கு, எல்லாம் உனக்கு தான், அப்படியா, ஆனால் ஒன்றே ஒன்று, என் காலில் மட்டும் விழுந்துரு அப்படிம்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அப்பாலே போ சாத்தானே, ஆண்டவர் சொல்வார், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்வாராக. அதான் ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பிசாசு ஆசீர்வாதத்தை காட்டிட்டு உங்களை அதுக்கப்புறமா மோசம் போக்குவான். கர்த்தர் சொல்வார், நான் சொல்கிறத செய், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் பாரு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவார், உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு வா,
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொல்லுகிற இந்த தேசத்தில் நீ குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொல்கிற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறத செய், அப்புறமா நான் உன்னை என்ன செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பிசாசு சொல்லுவான், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் சொல்கிறத செய். டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஆப்போசிட்டாக இருக்கும் கர்த்தர் சொல்கிறதுக்கும் பிசாசு சொல்கிறதுக்கும். கர்த்தர் சொல்கிறது கட்டளையை கொடுத்து நீ செஞ்சினா இது உனக்கு ஆசீர்வாதம். ஆனால் பிசாசு சொல்லுவான், எல்லாம் வெத்துக்கோ, எல்லாத்தையும் செஞ்சுக்கோ. நம்ம கார்பரேட்காரங்க மாதிரி, கார்பரேட்காரன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரீ க்ரீன் சொல்லி நல்லா என்ன பண்ணிடுவான், பழக்கப்படுத்தி உங்களை எல்லாம் செஞ்ச பிறகு, நீங்கள் பழக்கப்பட்ட பிறகு சொல்லுவான், இல்லைங்க இதுக்கு மாதம் 300 நீங்கள் கட்டணும். இப்போ நம்மளால் அது இல்லாமல் இருக்கவே முடியாது. இதுதான் ட்ராப்பு, இதுதான் பிசாசுடைய ட்ராப். ஆசீர்வாதத்தை காட்டிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, நம்மளை பிடிக்கிறது. இது மலையின் மேல் வருகிற கர்த்தருடைய சத்தம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேடுகள் மேல் துள்ளி வரக்கூடிய நேசருடைய சத்தம்னு ஒன்று இருக்குது. இந்த மேடுகள் மேல் துள்ளுகிற நேசர் சத்தம் எப்படி இருக்கும், எதுக்காக கர்த்தர் மேடுகளின் மேல் பேசுகிறார், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே ஸ்டடி மாதிரி தான் கொஞ்சம், அதனால தான் இது இப்போ நான் சொன்ன 4 பாயிண்ட்டுமே மலைகள் மேல் சொல்கிறது வந்து எனக்கு ஆண்டவர் வந்து எழுதும் போது அவர் உணர்த்தினது தான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. அதே மாதிரி தான் இந்த மேடுகள் மேலேயும். இந்த மேடுகளை குறித்து ஆண்டவர் பேசும்போது எனக்கு மிக முக்கியமாக ஞாபகப்படுத்தினது 2 மேடு தான். அதில் ஒரு மேடை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வாசிங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. 3-4 வசனங்கள். பின்பு பீலையாம் பாலாகை நோக்கி, உம்முடைய சர்வாங்க தகன பலி எண்டையில் நில்லும், நான் போய் வருகிறேன். கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதாயிருக்கும், அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் வந்து சந்திக்கிற இடம் எது, ஒரு மேடு. அதனால தான் மணவாட்டி சொல்றா, மேடுகள் மேல் துள்ளி என் கர்த்தர் வருகிறார், என இது என்னுடைய நேசரின் சத்தம். இப்போ நல்லா பாலாக்கும் கூட்டிகிட்டு போய் எங்கே நிற்க வச்சிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, சாதாரண இடத்துல நிற்க வைக்கல, அவனும் ஒரு மேட்டில் தான் நிற்க வச்சிருக்கிறான். அதே என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 41வது வசனம். மறுநாள் காலமே பாலாக் பிழையாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளில் ஏற பண்ணினான். அவ்விடத்திலிருந்து பிழையாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, பாலாகம் எங்கே கொண்டு போய் நிற்க வச்சிருக்கிறான், பாகாலின் மேடுகளின் மேல் ஏறினான். பாகால் என்பது என்ன, மோவாபியருடைய கடவுள். மோவாபியர்களுக்கு அவருக்கு ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளுடைய மேடுகள் மேலே கொண்டு போய் யாரை நிற்க வச்சிருக்கிறான், பிழையாம நிற்க வச்சிருக்கிறான். உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன பின்புலம் தெரியணும். பிழையாம் இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசி கிடையாது. இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசி யார் கிடையாது, பிழையாம் கிடையாது. ஏன்னா இன்னும் இஸ்ரவேலர்கள் கானானுக்குள்ளே போகவே இல்லை, இப்போ வனாந்தரத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் பிழையாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி கிடையாது. அவன் எல்லாருக்கும் தீர்க்கம் சொல்லுவான், யாரை கூப்பிட்டு காசு கொடுத்தாலும் சொல்லுவான், யார் கூப்பிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்க சொன்னாலும் அவன் கேட்டு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு ஆள். இன்னும் சொல்லப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கூலிக்கு வேலை பார்க்குறவன். அந்த மாதிரி ஒரு ஆள். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கணும், இஸ்ரவேலை சபிக்கணுங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. நம்ம இஸ்ரவேலெல்லாம் சபிக்கக்கூடாது. இப்போ நம்மளாம் இஸ்ரவேலை என்ன செய்ய மாட்டோம், சபிக்கவே மாட்டோம். நம்ம வாயால் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டோம். காரணம், நம்ம இஸ்ரவேலை நேசிக்கிறோம். ஆனால் இஸ்ரவேலை சபிக்கிறதுக்கும் அவன் ரெடியாக தான் இருக்கிறான். பாலா கூப்பிட்ட உடனே காசுக்காக அவன் என்ன செய்கிறான், இஸ்ரவேலை சபிக்கத்தான் போகிறான். அப்போ நீங்கள் பிழையாமல் எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது, எலியா மாதிரி, எலிசா மாதிரி, ஏசாயா மாதிரி, எசேக்கியேல் மாதிரி இஸ்ரவேலுக்கு உண்டான தீர்க்கதரிசியாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அவன் வந்து காசு வாங்கிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியதான ஒரு ஆள். அந்த காலத்தில் கர்த்தர் தேவ சித்தத்தை ஜனங்கள் அறிவதற்கு வழி இல்லாத காலத்தில் ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட ஆட்களுக்கு வரும்போது ஆண்டவர் சரி போட்டோம் அப்படின்னு சொல்லி சில தேவ சித்தத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறார். அந்த மாதிரி ஒரு ஆள் அவன். அப்படி இருக்கும்போது பாகாலின் மேடைக்கு கொண்டு போய் நிற்க வைக்கிறான். யாரை, பிழையாம. உங்களை என்னையும் கூப்பிட்டா அந்த மேடுக்கு போவோமா? அப்போது இவனை கூப்பிட்டு பாகால் மேடுக்கு வான்னு எங்கே போயிட்டான், பாகால் மேடுக்கு போகிறான். இப்போ இவன் சொல்கிறான், மேடுகளின் ஒன்றில் மேல் ஏறி நான் அங்கே போய் நிற்கிறேன், நீ இங்கே நில்லு, நான் அங்கே போய் நிற்கிறேன், கர்த்தர் என்னை சந்திக்கிறதாக இருக்கும். கர்த்தர் மேட்டின் மேலே என்ன செய்வார், என் நேசர் பேசுவார், என் கர்த்தர் என்னோடு கூட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் போகிறான். இப்போ கர்த்தர் வருகிறார், அங்கே மேட்டின் மேல் கர்த்தர் வருகிறார், துள்ளி குதித்து அங்கே ஆண்டவர் வர்றார். வந்து இவனுடைய நோக்கம் என்ன, இஸ்ரவேலை சபிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கணும்னு வரல. இவன் பிழையாம் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வரவில்லை. பிழையாம் வந்தது இஸ்ரவேலை சபிக்கத்தான் வந்தான். ஏன்னா அதுக்கு தான் கூலி கொடுத்து கூட்டு வந்திருக்கிறாங்க, பாலாக்கு அதுக்கு தான் கூட்டிருக்கிறாங்க. இப்போ இவன் ஆண்டவர்கிட்ட போய் நீர் என்ன சொல்றீர், இவரை சபிக்கலாமா அப்படின்னு கேட்க வந்திருக்கிறான். சபிக்கிறதுனாலும் எப்படி சபிக்க போறீரு, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல நேரங்களில் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக
சபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டமே அலைகிறது. ஏன்னா நான் எப்பவும் சொல்லுவேன், சிலர்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி அழுதுட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அப்போது நான் சொல்வேன் அந்த கூட இருக்கிறவங்ககிட்ட, இப்போ அந்த வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணோம், நம்ம அவரை கேட்கணும் முதல்ல. ஒரு வேர்ஷனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன எடுக்க முடியாது, முடிவெடுக்க முடியாது. வெறும் பாலாக்கு சொல்கிறத வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது, முடிவெடுக்க முடியாது. இஸ்ரவேலுக்கு ஒருத்தர் பேசுவார், அவரை வச்சுக்கிட்டு தான் முடிவெடுக்க முடியும். 2 பேரை வச்சுக்கிட்டு தான் முடிவெடுக்கணும். பல நேரங்களில் உங்களை என்னையும் சபிக்கிறதுக்கு மேடுகளின் மேல் ஏறி நிற்பாங்க. நல்ல உயரமான ஸ்தானத்தில் இருப்பாங்க. அதுவும் என்ன மேடு, பாகால் மேடாக இருக்கும். அவங்களுடைய உயரமான ஸ்தானத்தில் போய் நிற்பாங்க, எப்படியாவது உங்களை என்னையும் சபிச்சிடலான்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பாருங்க, வாசிங்க அந்த 23ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். உன்னையும் என்னையும் கர்த்தர் ஒரு நாளும் சபிக்கவும் மாட்டார், வெறுக்கவும் மாட்டார். அல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு சொல்றது. கர்த்தரே நம்மளை வெறுக்கலனா வேற எவன் வெறுத்து நமக்கு என்ன ஆக போகுது? கர்த்தர் நம்மளை சபிக்கலனா வேற எவன் சபிச்சு நம்மளை என்ன ஆக போகுது? சில நேரத்தில் வந்து கேட்பாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை சாபம் விட்டுட்டாங்க அப்படிம்பாங்க. எதுக்காக சாபம் விட்டாங்கன்னு ஒரு காரணம் இருக்குது, அதான் ரொம்ப முக்கியம். எதுக்கு சபிச்சாங்க? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க என்னை சபிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க, உருப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்வேன், இந்த சாபம் நிற்காது. இந்த சாபம் என்ன செய்யாது, நிற்காது. அதான் வசனம் சொல்லுது, காரணம் இல்லாமல் விட்ட சாபம் என்ன செய்யாது, நிற்காது. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்க, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க அப்படின்னா எவன் சபிச்சாலும் எவன் வெறுத்தாலும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் சபிக்கவில்லை, கர்த்தர் வெறுக்கவில்லை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நம்ம பண்ணுறது சிலருக்கு வெறுப்பாக இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு வைராக்கியமாக நிற்கிறத பார்த்தா வெறுப்பாக இருக்கும். நாம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி வளர்றதை பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். ஏன், சக விசுவாசிக்க சிலதெல்லாம் இருக்கும். அவங்க ஒரு லிமிட்டோடு தங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியை வச்சுருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வளர 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 அவனுக்கு உங்களை பார்த்தா என்ன வரும், ஒரு பொறாமை, ஒரு வெறுப்பு. நான்லாம் எத்தனை வருஷம் விசுவாசி, இவர் இப்போ வந்துட்டு ரொம்ப ஓவராக பண்ணுறாருமா. ஏலியை விட சாமுவேல் வந்தால் ஏலிக்கு முதல்ல என்ன தான் வரணும், பொறாமை தானே வரணும். பின்னாடி வந்த சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசுகிறாரு, முன்னாடி இருக்கிற ஏலிக்கிட்ட கர்த்தர் பேசலை. ஆனால் என்கிட்ட அந்த ஒரு விஷயத்தில் தான் ஏலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏலி பொறாமப்படவே மாட்டான். அவன் சொல்லுவான், கர்த்தர் உங்ககிட்ட பேசினா என்ன பேசினாரு என்கிட்ட கொஞ்சம் சொல்லுவா. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஏலியா தான் என்ன தெரியுமா சொல்லுவார், அது எப்படி கர்த்தர் என்கிட்ட பேசாமல் உங்ககிட்ட பேசுவார்? நான் வாசலில் உட்காந்துருக்கேன், என்னை விட்டுட்டு தாண்டி வந்து உங்ககிட்ட பேசுகிறாரா, அது பிசாசாக இருக்கும். இந்த ஏலி பிசாசாக இருக்குது, அதனால் வர ஆண்டவரையும் அவன் பிசாசுன்றான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறாரு, ஒருத்தரை உயர்த்துக்கிறாருன்னா உங்களுக்கு அவனை பார்த்து சந்தோஷம்தான் வரணும். உங்களுக்கு அவனை பார்த்து ஒரு சந்தோஷம், ஐயோ என் சக சகோதரன் என் சக சகோதரி உயர்த்தப்படுறாங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஏன் தெரியுமா, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுக்கவே கூடாது. கர்த்தர் சபிக்காதவனை என்ன செய்யக்கூடாது, சபிக்கக்கூடாது. உங்களுக்கும் தெரியணும், கர்த்தர் என்னை ஒரு நாளும் சபிக்கவே மாட்டார். கர்த்தர் என்னை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், வெறுக்கவும் மாட்டார். எனக்கு பைபிளில் ரொம்ப நோவா கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன். நோவா வந்து திராட்சை ரசம் குடிச்சிருவார், குடிச்சிட்டு வெறித்து படுத்திருப்பார். காம் போய் என்ன பண்ணிடுவார், அந்த நிர்வாணத்தை பார்த்து அறிவிச்சிருவார். அறிவித்த உடனே நோவா சேமும் யாபேத்தும் வஸ்திரத்தை பின்னாடி கொண்டு போய் மூடிடுவாங்க நோவாவை. இப்போ நோவா வெறி தெளிந்து எழுந்திருச்சு, தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, காம் செய்ததை அறிந்து அவரை எழுந்திருச்சு யாரை சபிப்பார் தெரியுமா உங்களுக்கு? அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன் பையனை சபிக்க மாட்டார், வெறி தெளிந்து எழுந்து கானான் சபிக்கப்பட்டவனும் பாரு. யாரா கானானு? பார்த்தவன் காமு, சொன்னது காமு. ஏன் கானானை சபிக்கிறார்? யார் இந்த கானான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமுடைய பையன். பையனுக்கு பதிலாக யாரை சபிக்கிறாரு? பேரனை சபிக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்தார்னு இருக்கோம். கர்த்தர் ஆசீர்வதிச்சவனை நீதிமானே சபிக்க முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிச்சவனை யார் சபிக்க முடியாது? நீதிமானே சபிக்க முடியாது. இந்த விஷயம் யாருக்கு நல்லா தெரியும்? நோவாவுக்கு தெரியும். இப்போ அவருக்கு பார்த்தாரு, காம் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வேஸ்ட். அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்? என் சாபத்தை விட கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருசு. நான் சொல்கிற சபித்தலை விட கர்த்தர் சொல்கிற ஆசீர்வாதம் பெருசு. ஏன்? நான் அழிகிற மனுஷன் சொல்லுகிற சாபத்தை விட அழியாத தேவன் சொல்லுகிற ஆசீர்வாதம் மேலானவைகள். இது நல்ல தெளிவாக தெளிஞ்சு அவன் சொல்கிறான்,
கானான் சபிக்கப்பட்டவன். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நீ பொழைச்சு போ, உன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நான் சபிச்சிடுறேன். இப்போவும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆசீர்வாதத்தினால தான் நீங்கள் நானும் பாவ மன்னிப்பை பெற்று இங்கே வந்து உட்காந்துருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்களையும் என்னையும் எந்த மனுஷனும் சபிக்க முடியாது. அந்த சாபம் உங்கள் தலைமையில் இருக்காது. அதே நேரத்தில் நாமளும் ஞானமாக இருக்கணும். அதுக்குன்னு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? சபிச்சிடக்கூடாது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீங்கள் நானும் வெறுக்கக்கூடாது. சில நேரத்தில் அவங்களுக்கு விரோதமான தூஷணமான வார்த்தைகள் எல்லாம் பேசி அப்படி பண்ணும்போது அது நம்ம தலைமையில் வந்து நிற்கும். பாருங்க, சவுல் தப்பான ஆள், தப்பான ராஜா தான். ஆனால் தாவீது அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கைகளை போடுவது எப்படி? நான் எப்படி அந்த வேலையை செய்வேன்? அவன் உன்னை கொல்ல தேடுறாயா, இருந்துட்டு போட்டோம். கிடைச்சா உன்னை க்ளோஸ் பண்ணிடுவாயா, இருந்துட்டு போட்டோம். என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகம் பண்ண ஒருத்தர் இருக்கிறாரு, அவரே தான் அவனையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. என் அபிஷேகத்துக்கு என்ன கணம் இருக்குதோ அதே கணம் யாருக்கு இருக்குது? இப்போ அவன் என்னை கொல்ல பார்த்தா நான் திருப்பி அவனை கொன்னேன்னா நாங்கள் 2 பேரும் ஈக்குவல் ஆகிடுவோம். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை கொலை செய்வது தப்பு என்றால், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை தாவீது கொலை செய்வதும் தப்பு தான். 2 சேம் ஆகிடும். இது யாருக்கு நல்லா தெரியுது? தாவீதுக்கு தெரியுது. அவன் சொல்றான், தப்பானவன் தான் யா, ஆனால் அவன் அபிஷேகம் பெற்றவன், அவனை நியாயம் தீர்க்க ஒருத்தர் இருக்கிறார், அவர் அவனை நியாயம் தீர்த்துட்டு போவார். நான் அமைதியாக இருப்பேன், என்னை உயர்த்துகிற காலம் ஒன்று வரும், அப்போது நான் பார்த்துக்கிறேன். இந்த விரட்டானே விரட்டட்டும். பல நேரங்கள் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இதே தாவீதை சீமேயி செய்கிறான். அப்போ தாவீது சொல்கிறான், கர்த்தர் அனுமதி கொடுக்காம இது நடக்காது. கர்த்தர் அனுமதி கொடுக்காம இது நடக்காது. ஒரு நாள் சீமேயிக்கு நடக்கும், அன்னைக்கு பார்த்துக்கலாம், விட்டுருங்க. இதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய மிக முக்கியமான சுபாவம். கர்த்தர் வெறுக்காதவனை நாம் வெறுக்கக்கூடாது, கர்த்தர் சபிக்காதவனை நாம் சபிக்கூடாது. இந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்கு எப்படி வந்துச்சு? கர்த்தர் உன்னை வெறுக்கவே மாட்டார், கர்த்தர் உன்னை சபிக்கவே மாட்டார்னா அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக கர்த்தருக்கு முன்பாக இவங்க வந்து நிற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கூட கலவாமல் தனித்து வாசம் பண்ணும். ஏன் உங்களை என்னையும் கர்த்தர் வெறுக்காம இருக்கிறார் தெரியுமா? யாரை கர்த்தர் வெறுக்க மாட்டாரு, யாரை கர்த்தர் சபிக்க மாட்டாருன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் எல்லாரையும் சொல்லலை, ஜாதிகளோடு கூட கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிற அந்த கூட்டத்தை பார்த்து தான் கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்கிறார். ஜாதிகள் அப்படின்னு சொன்னால் நான் கேஸ்டிசம் பற்றி சொல்லலை. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களுக்கு எனக்கும் என்ன கிடையாது? எந்த ஜாதியும் கிடையாது. ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டோம். எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்துட்டோமோ நம்ம அத்தனை பேருமே சகோதரனும் சகோதரிகளுமாக இருக்கிறோம். ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டோம், ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம், ஒரே அப்பத்தை நாம் புசிக்கிறோம். அதனால் இங்கே வந்து இந்த கேஸ்டிசம்னு ஒன்று கிடையவே கிடையாது. சமீபத்தில் ஒருத்தர் எங்கிட்ட பேசும்போது அதான் கேட்டாங்க, இந்த மாதிரி காரியங்களை வச்சுக்கிட்டு இந்த ஜாதிகள்னு இருக்குது அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷில் போய் பாருங்கள், கேஸ்ட்டுன்னு இருக்காது, கைண்டுன்னு இருக்கும், ட்ரைப்ஸ்ன்னு இருக்கும். அதோட என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், மற்ற இனத்தோடு கூட கலவாமல் அப்படின்னு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வெளிநாட்டில் போய் வேலை செய்யும் போது நம்ம ஜனங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ்காரங்களாம் ஒரு பக்கமாக இருப்பாங்க, பிலிப்பைன்ஸ்காரங்களாம் ஒரு பக்கமாக இருப்பாங்க, பங்களாதேஷ்காரங்களாம் ஒரு பக்கமாக இருப்பாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, அவங்களோட பழக்க வழக்கம் நமக்கு ஒத்து வராது. அது ஒரு உண்மை. சில ஆப்பிரிக்கன் சாப்பாடு நம்மளால் சாப்பிட முடியாது, அதனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அங்கே போக மாட்டோம். இது ஜாதி அடிப்படையில் இல்லை, பழக்க வழக்கத்தின் அடிப்படையில். ஸோ ட்ரைப்ஸ் அப்படின்னா என்ன, ஜாதியை சொல்லலை இங்கே, மற்ற ரட்சிக்கப்படாதவர்களோடு கூட அதுதான் அங்கே சொல்ல வருது. தேவ ஜனங்கள் அல்லாதவரோட, மோவாபியருடைய விக்கிரக ஆராதனையோ, அம்மோனியருடைய விக்கிரக ஆராதனையோ, பெலிஸ்தருடைய விக்கிரக ஆராதனையோடு கூட இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கலக்க மாட்டாங்க. எகிப்திலே இருந்தாலும் எகிப்தோடு கூட இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கலக்க மாட்டாங்க. தனித்து வாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம். அதனால தான் கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார். இதே காரியம் கர்த்தர் உங்கள்கிட்ட எங்கிட்டையும் சபைக்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. மேட்டின் மேலே கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வழக்காடணும்னா, உங்களையும் என்னையும் கர்த்தர் சபிக்காம கர்த்தர் வெறுக்காமல் இருக்கணும்னா, கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற மிக முக்கியமான குவாலிட்டி, ஜாதிகளோடு கூட கலவாமல் தனித்து வாசம் பண்ணணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்கள். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று
புத்தி சொன்னான். இதுதான் தனித்து வாசம் பண்றது. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகின்றதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம இருக்கக்கூடாது நியாயமாக பார்த்தா. ஏன்னா இந்த உலகமே மாறுபாடாக தான் இருக்குது. அதோடைய அர்த்தம் அல்ல நான் எல்லாரோடையும் இருப்பேன் ஆனால் எதுவும் என்னை தொடாது. நான் எல்லாரோடையும் இருப்பேன் ஆனால் அவங்களுடைய பாவம் என்னை தொடாது. இயேசு கிறிஸ்து நாசரேத்தில் இருக்கிறார். நாசரேத்து இருக்கிறதுலே ஒஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவன் கேட்குறான், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை தோன்றுமோ அப்படின்னு. நான் நாசரேத்திலே இருப்பேன் ஆனால் நாசரேத்துடைய பாவம் என்னை தொடாது. நான் பாபிலோனுக்குள் இருப்பேன் ஆனால் பாபிலோனுடைய ராஜாவுடைய ஆகாரத்தினுடைய தீட்டு என்னை தொடாது. அதுதான் பாபிலோனுக்குள்ள இருப்பேன் ஆனால் பாபிலோனுடைய வழிபாடு, சிலை வழிபாடு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அது என்னை தொடாது. காரணம், நான் தனித்து இருக்கிற கூட்டம். இதே காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா மேதிய பெர்சியா சாம்ராஜ்யத்தில் ராஜா கிட்ட போய் சொல்லுவாங்க, நம்மகிட்ட ஒரு கூட்டம் இருக்குது இந்த ஊர்ல, இது யாரோடையும் சேர மாட்டேங்குது, இது தனியா இருக்குது. ஆமா, இதுதான் உங்களுக்கு எனக்கும் அடையாளம். உங்களை என்னையும் பார்த்து சொல்றாங்கல்ல, இது எதோடையும் ஒத்து போகாதுங்க. இப்பவும் சொல்றேன், நீங்கள் உலகம் உங்களை தொடாதபடிக்கு தனித்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். அவங்க ஆஃபீஸில் எல்லாரும் ஒரு குரூப்பில் இருப்பாங்க, நீங்கள் தனித்து இருக்கணும். தனித்து தான் இருப்பீங்க. அவன் சொல்லுவான், இவர் எதுக்கும் வரமாட்டாருங்க, ஒரு வீக்கெண்டில் பார்ட்டி வச்சா வரமாட்டார், ஒரு அவுட்டிங் டேட்டிங் எதுவுமே கிடையாதுங்க, அதனால் எதுக்கும் லைக் பண்ண மாட்டார். இதான் உண்மை. இன்னைக்கு நீ தனித்து இருக்கிற கூட்டம். உலகம் உன்னை வெறுக்கும், பாலாக் உன்னை வெறுப்பான், பிழையாம் சபிக்க வருவான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தர் வெறுக்காதவனை வேற யாரும் வெறுக்கவே முடியாது. கர்த்தர் சபிக்காதவனை வேற யாரும் சபிக்க முடியாது. நீங்கள் தனித்து இருக்கும் போது இதெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். ஆஃபீஸில் தனித்து இருப்பீங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தனித்து இருப்பீங்க, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டு இருப்பீங்க. அப்புறம் அத்தனை பேர் உங்களை வெறுக்கத்தான் தொடங்குவாங்க, சபிக்க தொடங்குவாங்க. உங்களுக்கு தெரியணும், இது எதுவுமே என் தலை மேலே நிற்காது. காரணம், கர்த்தர் சபிக்காதவனை வேற எவன் சபிச்சாலும் பிரயோஜனம் இல்லை, கர்த்தர் வெறுக்காதவனை வேற எவன் வெறுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்? என்னுடைய நேசர் மேட்டின் மேல் எனக்காக பேசி கொண்டிருக்கிறார். மேடு மேலே ஏறி பிழையாம் போறாரு, பாலாக்கு மேட்டுக்கு போறாரு. அடுத்த இங்கே தான் ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார்ல, பிழையாம் பார்க்குறாரு. ஓகே ரைட்டு, இன்னொரு ஏரியாவில் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். வாசிங்க, அதே 23ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பி மீன் வெளியிலே அழைத்து கொண்டு போய் 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன உடனே பிழையாமுக்கு என்ன செய்யணும்? பிழையாமுக்கு என்ன செய்யணும்? கர்த்தர் இவனை சபிக்கல, கதை முடிஞ்சிருச்சு, சரி பாலாக் நான் புறப்படுறேன், ஆண்டவர் சபிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்ன உடனே அடுத்து பிழையாம் பார்க்குறான், சரி இங்கே தான் சபிக்கலை, நான் இன்னொரு இடத்துக்குள்ள போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன். அது என்னையா இன்னொரு இடத்துல போய் கேட்குறது? இங்கே தான் சபிக்கலையே, அது என்ன இன்னொரு இடம்? இன்னொரு இடம் இருக்குதுங்க, அதுக்கு பேர் தான் பிஸ்காவின் கொடுமுடி. பிஸ்காவின் கொடுமுடியில், அதுவும் என்ன இடம்? அந்த வசனத்துக்கு வசனம் சொல்லுது, சோப்பீமின் வெளியிலே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோப்பீம் அப்படின்னா வாட்சஸ் ஹில் அப்படின்னு அர்த்தம். சோப்பீம் என்றால் வாட்சஸ், கண்காணிக்கிறவங்க. சில சொல்லுவாங்க தெரியுமா, சாதாரணமாக பார்த்தா ஒன்றும் தெரியாதுங்க, கண்ணில் விளக்கெண்ணை விட்டுக்கிட்டு பார்க்கணும். சில சேவைங்க தெரியுமா, நீங்கள் மிஸ்டேக் சாதாரணமாக இப்போலாம் ஒரு போட்டி கூட இருக்குது, வாட்ஸ்அப்லலாம் வைக்கிறாங்க, இந்த இதிலலாம் ஆன்லைன்லலாம் ஒரு ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது கண்டுபிடிங்கம்பா. நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்கும் தெரியாது, கரெக்டாக தானே இருக்குது, அங்கே பாருங்கள் 2 ஏ இருக்குது பாருங்கம்பா. நம்ம மைண்டு சாதாரணமாக அது என்ன செய்யும், படிக்கும்போது வாட் WH18 படிச்சிடும், அங்கே பார்த்தா WHA18 இருக்கும், அதை கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தா தான் தெரியும். இப்போ பிழையாம என்ன சொல்கிறான், எப்போ மேலாக்க பார்த்தேன்பா, ஆண்டவர் அவனை சபிக்க மாட்டேன்ட்டார், அவன்கிட்ட ஒரு குறையும் இல்லையாம்பா, அவன் தனித்து வாசம் பண்ணுறான், எல்லாம் பர்ஃபெக்ட், வேற என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம், வாட்சஸ் ஹில்லுக்கு போவோம், அங்கேருந்து கண்காணிக்கிறவங்க இருக்காங்க. இப்படி ஒரு குரூப் இருக்குது. இது என்ன தெரியுமா, கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆசீர்வச்சு கொண்டு வந்த பிறகு அப்படியே மைன்யூட்டாக உங்கள்கிட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமான்னு ஒரு குரூப் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கும், எங்கே குற்றம் கண்டுபிடிக்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்து கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புத அடையாளத்துக்கு ஒரு குரூப் வந்துச்சு, அவர் மிராக்கிள் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் வந்துச்சு. இன்னொரு கூட்டம்
அவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்கறதுக்காக வரான். ஆண்டவர் பேசினார்னா போதும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இன்னொருத்தன் வரான், பரிசேயர்னு ஒரு கூட்டம். இவன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இயேசு போற இடத்துலாம் இருக்கிறாங்க. இயேசு போற இடத்துல அந்த பரிசேயர் இருக்கிறான். அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கே இருக்காங்கண்ணா. ஏதாவது ஒரு வார்த்தை, அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை, ஒரு சின்ன இப்படி ஒரு பரிசேயர் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க பண்ற சின்ன மிஸ்டேக்கை கூட அது என்ன செய்யும், அப்படியே பாத்தீங்களா நாங்க சொன்னோம்ல, பாத்தீங்களா அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு குரூப், கர்த்தரை பத்தி பேசுறதுக்கு ஒரு குரூப் கம்மியாகிட்டே போகுது. இப்போ எந்த குரூப் இருக்குது? அந்த ஊழியக்காரர் என்ன பேசுறாரு, இவர் என்ன பேசுறாரு, இது அப்படியே கண்டுபிடிச்சு அந்த வாயின் வார்த்தைகள் அப்படியே ஒரு வாட்சஸ் ஸ்கில்ல உட்காந்துருப்போம் ஷார்ப்பா. இவர் பண்றது கரெக்டா, இவர் பண்றது. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு கர்த்தர் சொல்ற ஒரு விஷயம் என்ன, வாசிங்க அதே அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அப்ப என்ன பார்த்தோம், உன்னை குற்றப்படுத்துறவன் குற்றப்படுத்தட்டும், உன் அக்கிரமம் இருக்குன்னு சொல்றவன் சொல்லிட்டே போட்டோம். உன்னை குற்றப்படுத்த வேண்டிய ஒருவர் இருக்கிறார், அவர் உன்னிடத்தில் குற்றத்தை காண்பதில்லை. உன் அக்கிரமத்தை பார்க்க வேண்டிய ஒருத்தர், அவருக்கு தான் அந்த தகுதி இருக்கு. வேற எவனுக்கு அந்த தகுதி உலகத்தில் கிடையவே கிடையாது. உங்கள் குற்றத்தை, உங்களை நீ குற்றவாளின்னு நியாயம் தீர்க்கிறதுக்கு எனக்கு எந்த அதிகாரம் இல்லை. நான் குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கிற அதிகாரம் உங்களுக்கும் இல்லை. உணர்த்துவது வேறு. நீங்க இந்த மாதிரி தப்பு பண்றீங்க, கொஞ்சம் திருத்திக்கோங்க, கண்டித்து சொல்றது வேற. குற்றப்படுத்துறது, எப்படியாவது உன்னை தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறது, எப்படியாவது உன் ஊழியத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறது ஒரு குரூப் இருக்கு. அப்படியே விளக்கண்ணை விட்டுட்டு தேடிக்கிட்டே இருப்பான் கண்ணில், இங்கே மாட்டுமா அங்கே மாட்டுமா அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஆண்டவர் அப்படியே எல்லா பாவத்தையும் விட்டுருவாரா? அது அர்த்தம் இல்லை. என் பிள்ளையோடைய அக்கிரமத்தையும் என் பிள்ளையோடைய பாவத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அவனை திருத்த எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. சீஷர்கள் பல நேரங்களில் தப்பு தான் செய்வாங்க. வயல்வெளியாக போகும்போது என்ன செய்வான், எல்லாத்தையும் எடுத்து குறிச்சிக்கிட்டே போவான், கை கழுவாமல் சாப்பிட்ருவான், உபவாசம் இருக்க மாட்டான், சில நேரத்தில் தப்பு தான் செய்வான். கர்த்தர் சொல்வார் பரிசேயர்கிட்ட, ஆமாப்பா அவன் பண்ணது தப்பு தான், என்ன பண்ணுறது, இவனுங்களை வச்சுட்டு நான் மாரடிச்சுன்னு இருக்கிறேன் அப்படி சொல்ல மாட்டார். என்ன பண்ணுறது, இவனுங்களை வச்சுட்டு என் உயிர் போகுது, பிதா இவரை கொடுத்து விட்டாரு, இவங்களை எப்படி தான் கரை சேர்க்க போகிறோன்னு பரிசேயன் கூட சேர்ந்துக்கிட்டு இவங்களை திட்ட மாட்டார். பார்த்துருக்கீங்களா? ஒரு இடத்தில் கூட தம்முடைய சீஷர்களை பரிசேயர் கையில் கர்த்தர் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பதில் வச்சிருப்பாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதில். இவங்க என்ன உபவாசமே இருக்க மாட்டாங்களா? இருக்க மாட்டாங்க. என்ன இப்படி சொல்றீங்க? நான் இருக்கிற வரைக்கும் இருக்க மாட்டாங்க, நான் போவேன் அப்புறமா இருப்பாங்க. இப்போ எதுக்கு, நான் தான் இருக்கிறேனே அவனுங்களுக்கு. சில நேரத்தில் அப்பா வீட்டில் சொல்லுவார், பார்த்துறீங்களா, டேய் நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியாது, கஷ்டம் தெரியாது, கஷ்டம் நீ படணுன்ற அவசியம் இல்லை. சில நேரத்தில் அதுவும் இந்த பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிற அப்பா இருக்கார்ல, இந்த அம்மா சொல்லும், அவளை எழுந்திரிச்சு கொஞ்சம் வேலைகளை செய்ய சொல்லுங்க, பாத்திரத்தை விளக்க சொல்லுங்க, நீ சும்மா இரு, அது போகிற இடத்துல அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது, நம்ம வீட்டில் தான் சந்தோஷமாக இருக்க போகுது அந்த மாதிரி. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறதான ஒரு தேவன், யாருக்கிட்டையும் உன்னை என்ன செய்ய மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். அதனால் நம்ம பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் அர்த்தம் இல்லை, குறை உள்ளவர்கள் தான். அந்த குறைவை அவர் சரி பண்ணுவார், மற்றவங்கிட்ட கொடுத்து என்ன செய்ய மாட்டார். அதான் வாட்சஸ் ஸ்கில்லேருந்து பார்க்குறான் நாம குற்றத்தை என்ன செய்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்க, இதை வச்சாவது இவங்களை சபிச்சிடலாமா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன சொன்னாலும் அவன்கிட்ட நான் குற்றத்தை பார்க்க மாட்டேன்டா, நீ என்ன வேணா சொல்லிப்பாரு. ஏன் ஆண்டவரே, அப்போ நீ என்ன பாவத்தை இல்லை, அவனை திருத்துவேன், எனக்கு தெரியும் திருத்துறதுக்கு, ஆனால் உன் கையில் நான் கொடுக்க மாட்டேன். அதான் ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது, தாவீதை பற்றி கடைசியாக கன்க்ளூஷன் எழுதுவார் ஆண்டவர். அவனுடைய சாவில் ஒரு கன்க்ளூஷன் எழுதுவார். அது எப்படி எழுதுவார் தெரியுமா? உரியாவின் மனைவியினிடத்தில் காணப்பட்ட ஒரு காரியத்தை தவிர அவனிடத்தில் வேறு ஒன்றையும் காணவில்லைன்னு இருக்கும். பத்சேபால்னு கூட எழுத மாட்டார். அதை எவ்வளோ அழகாக எழுதுறாரு பாருங்களேன். உரியாவின் மனைவியினிடத்தில் காணப்பட்ட அந்த ஒரு காரியத்தை தவிர அவனிடத்தில் அவர் வேறு ஒன்றையும் காணவில்லை. அவன் லைஃப்லயே வேற ஒன்றும் கிடையாதுன்ட்டார், க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டார், ஃபைல் ஓவர். ஜட்ஜு தீர்ப்பு எழுதினா எழுதுன்னு தானே, அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாதுல்ல, ஜட்ஜே எழுதிட்டாரு. இந்த ஒரு ரீசன் தான் அதை கூட ஸ்ட்ரெயிட்டாக பத்சேபால் பாவம்னு எழுதாதபடி. அந்த உரியாவின் மனைவிகிட்ட ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல, அதை தவிர்த்து இதுதான் நம்முடைய தகப்பன் நம்மளை நேசிக்கிற அந்த அன்பினுடைய ஆழம்.
உன் வாழ்நாளில் என் வாழ்நாளில் குறைவுகள் நமக்கு நிறையா இருக்குது, பலவீனங்கள் இருக்குது, விழுந்து போகிற காரியம் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணுறாரு ஆண்டவர். சரி பண்ண மாட்டேன்னு சொல்லலை. கண்டும் காணாதவரை போல ஒரு காலத்தில் இருந்தார், இப்போ இருக்கிறது இல்லை. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்கள் பரிசுத்தராக இருங்கன்றாரு. கர்த்தர் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறாரு, பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறாரு. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொல்கிறாரு. ஆனால் என்னை இன்னொருத்தன் கையில் கொடுத்து அவர் அதை செய்ய விரும்பவில்லை, அவரே அதை செய்ய விரும்புகிறார். இன்னொருத்தன் என்னை குற்றப்படுத்த அவர் விரும்பவில்லை. இன்னொருத்தன் என்னை அக்கிரமத்தை கண்டு என்னை கேவலப்படுத்த அவர் ஒரு நாளும் விரும்புகிறதில்லை. அவர் என் நிர்வாணத்தை மூடத்தான் விரும்புகிறாரே ஒழிய அவர் என் நிர்வாணத்தை பிரபலப்படுத்த விரும்பவில்லை. இதுதான் கர்த்தர், இதுதான் கர்த்தருடைய பாசம். அப்போ நீங்களும் நானும் அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கணும். நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம பாவம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அடுத்தவனுடைய பாவத்தை யூடியூப்பில் போட்டு ஏற்றணும்னு நினைக்கிறோம். நம்ம பாவத்தை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அடுத்தவனுடைய பாவத்தை உட்காந்து மணிக்கணக்காக பேசுகிறோம். நம்ம பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டா அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மூடி மறைக்க பார்க்குறோம். அதுவே ஊழியக்காரன் பிள்ளையோ அல்லது இன்னொரு சக விசுவாசி பிள்ளையோ தப்பு செஞ்சுட்டா அதை உடனடியாக ப்ரொபகண்டா பண்ண விரும்புகிறோம். கர்த்தர் சொல்றாரு, நீ அக்கிரமம் பார்க்குறவனா, நீ குற்றம் பார்க்குறவனா, அடுத்தவனை ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? நீ பிழையாம். ஒரு நாள் பிழையாம் காணாமல் போவான். ஆனால் இஸ்ரவேலோ முடிவு பரியந்தம் இங்கேயே நிற்கும். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் இருக்கும், பிழையாம் செத்து போவான், பிழையாம் காண போவான், பாலாக் இல்லாமல் போவான், உன்னை குற்றப்படுத்துகிறவர்கள் இல்லாமல் போவார்கள். நீயோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு முடிவு பரியந்தம் நிலை நிற்பாய். அல்லேலூயா. கடைசியாய் இப்பவும் பிழையாம் பார்த்தாரா? இப்பவும் கர்த்தர் அவரை சபிக்கிறதுக்கு கண்ணில் விளக்கண்ணை விட்டு பார்த்தாலும் இஸ்ரவேலில் என்ன பார்க்க முடியல? குற்றத்தை பார்க்க முடியல. கடைசியா ஒரு இடத்துக்கு வரார். வாசிங்க 23ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அவனை எஷிமோனுக்கு எதிராக இருக்கிற பேயோரின் கொடிமுடிக்கு அழைத்து கொண்டு போனான். இப்போ 3வது இடத்துக்கு கூட்டு போறான் பாலாக். இன்னொரு மேட்டுக்கு கூட்டு போறான். முதல் மேட்டுக்கு கூட்டு போன உடனே அங்க ஆண்டவர் இறங்கி சொல்றாரு, யாருக்கிட்ட? பிழையாம் கிட்ட சொல்றாரு, அவனை ஆசீர்வதிக்கிறதா எனக்கு பிரியம், அவன் மேல கை வைக்காது. 2வது இடத்துக்கு போகிறான். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். ஏதாவது அவன் லைஃப்ல சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ எதுவும் சொல்ல முடியாது, குற்றப்படுத்த முடியாது, உடனே பழைய வாழ்க்கைக்கு போயிடுவான். அவர் அந்த காலத்தில் அப்படி, இந்த காலத்தில் அன்னைக்கு தான் ஆண்டவர் மன்னிச்சு அவனை இன்னைக்கு கொண்டாட்டாரு. இன்னும் எதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பான்? 1960 அப்படி இருந்தார், 1940 இருந்தார். கர்த்தர் சொல்வார், நீ அதையே பேசிக்கிட்டு இரு, நாங்கள் 2022 வந்துடுவோம். ஏன்? கர்த்தர் பழைய அக்கிரமத்தை எல்லாம் வசனம் சொல்லுது, அவர் மறந்தும் மன்னித்தும் இருக்கிறார், மறந்தும் மன்னித்தும் இருக்கிறார். சில ஆட்கள் அதை பற்றி பேசிட்டே இருப்பான். இப்போ பார்த்தாச்சு, அதையும் ஆண்டவர் தாண்டி வந்தாச்சு. கடைசியாக ஒரு இடத்துக்கு வர்றார். அங்கே வந்தா அவனை எஷிமோனுக்கு எதிராக இருக்கிற பேயோரின் கொடிமுடிக்கு அழைத்து கொண்டு போனான். இதென்ன பேயோரின் கொடிமுடி? எஷிமோன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வனாந்தரத்தின் பகுதின்னு அர்த்தம். எஷிமோன்னா வனாந்தரம், வில்டர்னஸ், வேஸ்ட்லேண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்க்குறாங்க, எல்லா பகுதியும் நல்ல ஆசீர்வாதமாக இருக்குது, எல்லா பகுதியும் எல்லா ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ பார்க்குறான் பிழையாம், என்னையா செய்யலாம்? அதில் அந்த பிழையாமுடைய க்ரூக்கட் மைண்டு பாருங்க, க்ரூக்கட் மைண்ட். அந்த 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி. இப்போ பாருங்களேன், இப்படியே அங்கே போய் நின்று ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா, ஆண்டவர் இவனை பற்றின நல்ல விஷயத்தை மட்டும்தான் சொல்கிறாரு, இவனை பற்றின கெட்ட விஷயத்தை கண்டுக்க மாட்டுறாரு. நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு, அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, அவனுடைய பாவத்தை பார்க்கறதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இப்படியே போய்கிட்டே இருந்தால் ஆண்டவருக்கு இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கிறதா பிரியம். இப்போ பிழையாம் பார்க்குறான், இவர் ஆசீர்வச்சிட்டே இருக்கிறாரு. இப்படி ஆசீர்வச்சிட்டே இருந்தால் நமக்கு பாலாக்கிட்டேருந்து என்ன வராது? பாலாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் சொல்லியிருக்கான், நீ கேட்குற வீடு, வாசல், தோட்டம், துறவு, வேலைக்காரன், என்ன வேணும் உனக்கு, எல்லாம் கொடுக்குறேன்பா, இவனை மட்டும் சபிச்சிரு. இப்போ பிழையாம் பார்க்குறான், இவன் சபிக்குத்தா காசு கொடுக்குறேங்கிறான், இவர் அவனை சபிக்கவே மாட்டேங்கிறார். எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இஸ்ரவேலை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். பழையத்த காரியத்தை எடுத்தாலும் ஆசீர்வச்சிடுறாரு, இப்போ பார்த்தாலும் ஆசீர்வதிக்கிறார். என்ன பண்ணலாம்? இப்போ பார்க்குறான், சரி திருப்பி எப்பவும் போல பார்க்க வேண்டாம், வனாந்தரத்தின் சைடுக்கு போயிடுவோம். வனாந்தரத்தின் சைடு என்னன்னா உபத்திரவத்தின் காலம். சரி, இவனை பின்னாடி இருந்து பார்ப்போம், வனாந்தரத்துலேருந்து பார்ப்போம். ஏன்? வனாந்தரத்தில் தான் முறுமுறுப்பாங்க இல்லையா? வனாந்தரத்தில்
முறுமுறுக்கிற கூட்டம் எப்பவுமே. நம்ம எல்லாருமே அப்படித்தான். ஆசீர்வாதமாக இருக்கும்போது கர்த்தரை என்ன செய்ய மாட்டோம்? ஒன்றும் செய்ய மாட்டோம். வனாந்திரம் வரும்போது என்ன செய்வோம்? முறுமுறுப்போம். சரி, இந்த வனாந்திரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அந்த சைட்லேருந்து பார்ப்போம். எவனாவது பின்னாடி முறுமுறுக்கிறானா? எவனாவது கர்த்தரை பார்த்து வெறுப்பாக இருக்கிறானா? எந்த இடத்துலையாவது கர்த்தரை பற்றின ஒரு மனஸ்தாபத்தோடு இருக்கிறானா அப்படின்னு பார்க்குறான். ஏன்? கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க தான் அவருக்கு ஆசைன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. எப்படியாவது உங்களை கண்டுபிடிச்சிடலாமா? நாமளும் எங்கே தான் மிஸ்டேக் பண்ணுவோம் தெரியுமா? ஆசீர்வாதமாக இருக்கும் போதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. திடீர்னு நமக்கு என்ன வரும்? ஒரு சோதனை காலம் ஒன்று வரும். ஒரு வனாந்திரத்தின் காலம் எல்லாருக்கும் வரும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது எல்லாருக்கும் வரும். வனாந்திரம் வராமல் இருக்கவே இருக்காது. நம்ம பல முறை சொல்லியிருக்கிறேன், வனாந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பார்ட். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வனாந்திரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு தமஸ்குவாக இருக்கலாம், ஒருத்தருக்கு சீன் வனாந்திரமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு பெயர் சபா வனாந்திரமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு வேற வனாந்திரமாக இருக்கலாம். நான் சொல்கிறது எல்லாருக்கும் ஒரே விதமான போராட்டம் கிடையாது. ஒருத்தருக்கு ஃபினான்ஸ் போராட்டமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ஹெல்த் போராட்டமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு டிப்ரெஷன் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஏதோ ஒன்று கடந்து வரும். அதில் நாம் எப்படி இருக்கிறோங்கிறத ஒரு ஆங்கிள்லேருந்து பிள்ளையா மாதிரி ஆட்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சாத்தானுடைய ஆட்கள் என்ன செய்கிறாங்க? பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சாத்தான் பார்க்குறான், இவங்க முறுமுறுக்கிறாங்களா? சபையில் வந்து முறுமுறுக்க மாட்டோம். வனாந்திரத்தில் வீட்டில் இப்படி யோசிக்கும் போது இப்படியே போயிட்டே இருக்குதே, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா? ஆண்டவர் நம்மளை இப்படியே விட்டுருவாரா? இதுக்கு பேசாமல் எகிப்தின் கொமுட்டிக்காயே பரவாயில்ல போல தெரியுதே. நான் முன்னாடி இருக்கும் போதே நல்லா தானே இருந்தோம். நல்ல ஒரு 40,000 50,000 வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ஆண்டவர் தேவ சித்தோன்னு செய்ய ஆரம்பித்த பிறகு 15,000 20,000 கூட வரமாட்டேங்குது. வாய்க்கும் கைக்கும் தான் சரியாக இருக்குது. 10 பைசா கூட எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குது. பேசாமல் எகிப்தின் கொமுட்டிக்காய்க்கே போயிடுவோமா திரும்பி? நிறைய நேரத்தில் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஒரு வனாந்தரத்தின் பாதையில் மேலேருந்து பிள்ளையாம் பார்க்குறான். சரி, இவன் இங்கே எங்கேயாவது முறுமுறுத்துருவான், இவன் எங்கேயாவது திருப்பி பின்மாற்றம் அடைஞ்சிருவான், திருப்பி போயிடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். அந்த 24ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க பார்ப்போம். யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை. வனாந்தரத்துக்கு நடுவில் நீ வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்குதே, அது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? முந்தின அதிகாரங்கள்லாம் எங்களுக்கு தண்ணி இல்லைப்பா, நாங்கள் சண்டை போட்டிருக்கிறோம், அதெல்லாம் நமக்குள்ளே உள்ள பிரச்சனைப்பா. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குற பாலாக்குக்கும் பிள்ளையாமுக்கும் அது எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த வனாந்தரத்திலும் இஸ்ரவேலர்கள் எவ்வளோ அழகாக பாளையம் இறங்கி இருக்கிறான். கோத்திரம் கோத்திரமாக 12 கோத்திரம் அழகாக இருக்கிறாதே, நடுவில் ஒரு வாசஸ்தலம் இருக்குதே, இவ்வளோ அழகாக அப்படியே பிளான் பண்ணி அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறான். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதை பார்க்குறான் அவன். வனாந்தரத்தில் கூட இவ்வளோ அழகாக இருக்கிறியாப்பா நீ. வனாந்தரத்தில் அழகாக இருக்க முடியுமா? முடியாதா? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பீச்சில் ஆரம்பித்து நீங்கள் செங்கல்பட்டு வரைக்கும் அப்படி நடந்து போயிட்டு வாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். முகம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திரும்பி வரும்போது நம்மளை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடலாம் என்னதான் ப்ராப்ளமா, முகம் ஒரு மாதிரி இருக்குது. பார்த்துறீங்களா? அட வேண்டாங்க, நீங்கள் நல்லாவே வேலையே நல்ல ஒரு ஏசி ரூம்லேயே வேலை செய்யுங்க. காலையில் வேலை செஞ்சு சாயங்காலம் வெளியே வந்து பாருங்கள், நம்ம முகம் என்னவாயிடும்? ஒரு டயர்ட்னஸ், முகத்தில் ஒரு இது வந்துடும். ஏன்? நம்மளை நார்மல் வேலையே நம்மளை டயர்டாக்கி ஒரு மாதிரி நம்மளை என்ன செஞ்சிரு சாயங்காலம். ஆனால் இவர்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடக்கிறாங்க. வசனம் சொல்லுது, யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளவு நீட்டாக கர்த்தர் மெயின்டைன் பண்ணி கூட்டிகிட்டு வர்றார். வனாந்தரத்துக்கு நடுவில் நீ நானும் உபத்திரவத்துக்கு நடுவில் கடந்து போனாலும் கூட கர்த்தர் சொல்கிறாரு, நான் வாசம் பண்ணுகிற உன்னுடைய இருதயம், நான் வாசம் பண்ணக்கூடிய உன் வீடு, நான் வாசம் பண்ணக்கூடிய உன் வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்கிறது. தூரத்துலேருந்து பார்க்குற ஒரு பயலுக்கும் நம்மளை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும்? இவனுங்க வனாந்தரத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறானுங்க. அவங்களுக்கும் கேஸ் 1000 ரூபாய் தான், நமக்கும் 1000 ரூபாய் தான். நம்மளும் சிலிண்டர் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு தான் வாங்குகிறோம். ஆனால் நம்ம முகத்தில் ஒரு சமாதானம் இருக்கும், நம்ம முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்மளை பார்க்கும்போது அவன் கேட்பான், நீ மட்டும் எப்படி இப்படியே இருக்கிற, நீ மட்டும் ஆள் நல்லா சந்தோஷமாகவே இருக்கிறிய, எப்படி? வேற எப்படி இல்லை, ஒன்றும் தான் கர்த்தர் மட்டும்தான், வேற என்ன? மற்றபடி நமக்கு மட்டும் என்ன கேஸ் 400 ரூபாய்க்கா தராங்க? நமக்கு மட்டும் பால் விலை குறைஞ்சா இருக்குது, பெட்ரோல் விலை குறைஞ்சா இருக்குது. எல்லார மாதிரி தான் வனாந்தரம் தான். ஆனால் வனாந்தரத்துக்கு நடுவில்
எங்கள் நடுவில் ஒருவர் வாசம் பண்ணுகிறார், அவர் எங்களை அழகாய் வைத்திருக்கிறார். நீ எந்த இடத்துல இருந்து வேணால் எங்களை பாருங்கப்பா, எங்களை சபிக்கிறதுக்கோ வெறுக்கிறதுக்கோ ஒன்றுமே இருக்காது. காரணம், எங்கள் நடுவிலே ஒருவர் எங்கள் மேட்டிலே நின்று எங்களுக்காக பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்வார் பிள்ளையம் பார்த்து, பத்தியா எவ்வளோ அழகாக இருக்க பத்தியா, என்ன ஆண்டவரே உங்ககிட்ட வந்து கேட்டாதான் நீங்கள் சபிக்க மாட்டீங்க, சரி நான் உங்ககிட்ட கேட்காம தூரத்துலேருந்து பார்க்கலான்னு பார்க்குறேன், இப்போ ஒன்று தான் சொல்கிறீங்க. யாக்கோபு எவ்வளோ அழகாக இருக்கான் பத்தியா, இஸ்ரவேல் எவ்வளோ அழகாக இருக்கான் பார்த்தியா, எப்படி ஆண்டவரே வனாந்தரத்தில் அழகாக இருக்கிறான். அவனை அழைச்சது நான். நீ எந்த ஆங்கிளில் வேணா பாரு, நான் அவன் கூடவே இருக்கிறேன். காரணம், எனக்காக மேட்டிலே ஒருவர் பேசி கொண்டிருக்கிறார். பிள்ளையாம், நீ எந்த மேட்டுக்கு வேணா ஏறு, பிள்ளையாம் எந்த மேட்டுக்கு வேணா ஏறு. நீ பாகாலின் கொடுமுடிக்கு ஏறு, பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறு, எஷிமோனுக்கு ஏறு, எங்கே வேணா ஏறிப்பாரு. எல்லா இடத்திலும் உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறவர் ஒருவர் நின்று கொண்டே இருக்கிறார். உன்னை குற்றப்படுத்துகிறவர்கள் வரும்போது அவர் சொல்லுவார், அவங்ககிட்ட ஒரு தப்பும் இல்லையா, நான் அவன்கிட்ட குற்றத்தை காணுகிறதும் இல்லை. உன்னை சபிக்கணும்னு கேட்குறவன்ட்ட சொல்லுவார், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே வனாந்தரத்தில் நிற்கிறானே, இப்போ எப்படி சொல்கிறீங்க, அவன் எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு. என்னது வனாந்தரத்தில் அழகாக இருக்கிறான், பாரு ஏறி பாரு எவ்வளோ அழகாக இருக்கிறான் பாரு. உங்களுக்காக எனக்காக பறிஞ்சு பேக்கிற இப்படி ஒரு கடவுள் இருக்கும்போது நீங்கள் நான் ஏன் கவலைப்படணும்? நம்முடைய தோட்டத்தில், நம்முடைய மேட்டில் நமக்காக ஒருவர் துள்ளி குதித்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய நேசர் உடைய சத்தம் இந்த மேடுகளில் துடித்து கொண்டே இருக்கும். பல நேரங்களில் உங்களுக்கும் எனக்கும் தெரியாதுங்க, நமக்காக யாராவது நமக்கு விரோதமாக அங்கே பேசிக்கிட்டு இருப்பான், நமக்காக கர்த்தர் அங்கே பறிஞ்சு பேசுறதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பார். நம்மளே பேச மாட்டோம், ஆனால் கர்த்தர் அங்கே ஒருத்தனை வச்சிருப்பார். அப்போஸ்தலர்களை ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு, அவர்களுக்கு நடுவில் கமாலியல்னு ஒருத்தர் வச்சிருக்கிறார். அவன் சொல்கிறான், எதுக்கே அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அது கர்த்தரால் உண்டாயிருக்குமானால் உங்களால் ஒழிக்க முடியாது, மனுஷனால் உண்டாயிருக்குமானால் தானே ஒழிஞ்சு போயிடும், அவனெல்லாம் தொடாதீங்க. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை ஒழிக்கணும்னு முடிவெடுக்கும் போது ஒரு பெரிய தலைவர் சொன்னாராம், எதுக்கே அவனுங்கிட்ட பிரச்சனைக்கு போகிறீங்க, அவனுக்கு பாட்டு ஒரு பக்கம் ஓரமாக உட்காந்துருக்காங்க, அவனுக்கு நீங்கள் நசுக்குனீங்க மூட்டை பூச்சி மாதிரி பெருகிட்டே போயிடுவாங்க. நமக்காக பறிஞ்சு பேசுறதுக்கு எங்கேயாவது ஒரு ஆளை கர்த்தர் என்ன செய்வார், வச்சிருப்பார், இன்றைக்கும் வச்சிருப்பார். நம்முடைய ஆண்டவர் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மளை அழைக்கிறதுக்கு முன்பதாகவே நமக்கு தேவையானவர்களையும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கூப்பிட்டுருக்கிறார். மேட்டிலே நமக்கு பேசுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆட்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். நம்முடைய நேசருடைய சத்தம் மேடுகளில் துடித்து கொண்டே இருக்கும். நீங்கள் இங்கே யார் எனக்கு பேசுவா, யார் எனக்கு பறிஞ்சு பேசுவா, யார் எனக்காக வந்து வாதாட போகிறா, எதுவும் இல்லை. நமக்காக வாதாடுகிறவர் ஒருவர் இருக்கிறார். மேட்டுகளில் அவருடைய சத்தம் துணிக்கும். தைரியமாக சொல்லுங்க, நீ எந்த மேட்டுக்கு வேணா போ, எங்கே வேணா, அதான் நான் சொல்லுவேன், நீ எங்கே வேணா போய் வழக்கு போடு, எங்களுக்கு வழக்காடுகிற ஒருவர் இருக்கிறார். நீ என்னை ஒழிச்சு கட்டுறேன்னு சொல்லிப்பாரு, என்னை வாழ வைக்கிறேன்னு சொல்கிற ஒருத்தர் அங்கே நிற்கிறார். உன்னை இல்லாமல் போக பண்ணுவேன்னு சொல்லு, என்னை இருக்கிறவராகவே இருக்கிற ஒருவர் வந்து என்னை இருக்க வைப்பார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் உனக்கு எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒன்று தெரியணும், மேடுகளிலே எனக்காக பேசுகிற நேசர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், எல்லா தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லா கண்களை மூடுவோம். ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போதும் நீங்கள் ஆண்டவர் அந்த மேட்டில் எனக்கு நிற்கிறாருன்னு நம்பிக்கை உங்களுக்கு வரணும். யோசுவாவை கூட்டிகிட்டு போய், பிரதான ஆசாரியனை கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு அவனை குற்றப்படுத்தி, அவன் வஸ்திரத்தில் இருக்கிற கரைகளை காட்டி, அழுக்கை காட்டி, பிசாசு குற்றப்படுத்தி கொண்டிருக்கும் போது, சகரியாவின் புஸ்தகத்தில் இருக்கு, குற்றப்படுத்தும் பொழுது அங்கே பிரதான தூதன் வந்து நிற்கிறான். ஆனால் பிரதான தூதன் பேசல. வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை நோக்கி, நீ யோசுவா மேலே கைய வைக்கிற, அவன் தப்பின கொல்லி, அவன் என்னுடைய ஊழியக்காரன். அந்த அழுக்கான வஸ்திரத்தை பார்த்து சொல்றாரு, தூதனை பார்த்து, வஸ்திரத்தை மாத்து, அவனுக்கு புது வஸ்திரத்தை போடு. ஏன் வஸ்திரம் அழுக்குப்பட்டதுன்னு கர்த்தர் கேட்கல, வஸ்திரத்தை மாத்துன்னு தான் சொன்னார். கர்த்தருக்கு தெரியும், உனக்கும் எனக்கும் பரிந்து பேசுகிற ஒரு தேவன் நின்று கொண்டிருக்கிறார். யார் உன்னை எந்த கொடுமுடியில் உன்னை கொடுமைப்படுத்தினாலும் சரி, உனக்கு விரோதமாக பேசினாலும் சரி, அது ஒருவேளை பாகாலின் மேடுகளாக இருக்கலாம், ஒருவேளை பிஸ்காவின் கொடுமுடியா இருக்கும். அப்படியே கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு தேடுவாங்க, ஏதாவது ஒரு குற்றம் உங்ககிட்ட இருக்குதா? நீ நானும் குற்றம் இல்லாதவர்கள் கிடையாது. நம்ம மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு இங்கே யாரும் மிஸ்டேக் இல்லாமல் பேசவே முடியாது.
இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் அப்படி பேச முடியும். உன் வாழ்க்கையில குற்றம் இல்லாமல் இருக்காது. நீ ஒன்று செஞ்ச உடனே குற்றப்படுத்துவாங்க. பாத்தியா, அன்னைக்கு என்ன அப்படி சொன்னியே, இன்னைக்கு நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு உன்னை குற்றப்படுத்துறது ஒரு கூட்டம் உன் பக்கத்திலே நிற்கும். அது பிஸ்காவின் கொடுமுடியில் நிற்கிது. ஏதாவது உங்ககிட்ட கிடைக்குமா? என்னமோ அவங்க எல்லாம் குற்றமே இல்லாத பூரண பரிசுத்தவான்கள் மாதிரி உன்னை எப்படியாவது குற்றப்படுத்தணும்னு சொல்லி உன்னை குத்தி குத்தி காட்டக்கூடிய ஒரு கூட்டம் கூடவே இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் பிழையாமின் ஆவி, அதெல்லாம் பிழையாமின் ஆவி, உன்னை வேதனைப்படுத்துற பிழையாமின் ஆவி. நீ செய்த பாவங்களை குத்தி காட்ட அன்னைக்கு அப்படி செஞ்சிய இன்னைக்கு இப்படி செய்யன்னு ஒன்று சொல்லுதுன்னா அது தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிறது பிழையாமின் ஆவி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலிலே நான் குற்றத்தை பார்க்கிறதில்லை, யாக்கோபிலே நான் அக்கிரமத்தை பார்க்கிறதில்லை. அவன் குற்றத்தையும் அவன் அக்கிரமத்தையும் மன்னிக்க எனக்கு தெரியும், அதை மாற்ற எனக்கு தெரியும். காரணம், அவன் தாயின் கருவிலே உருவாகும் போதே அவனை நான் முன்குறித்திருக்கிறேன். அவன் பாவத்தில் இருந்த காலத்திலிருந்து அந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறேன். அவன் எனக்காக வைராக்கியமா வந்தவன், அவன் எனக்காக பாடுகளை சகிச்சவன், அவன் ஒரு காலத்தில் எனக்காக ஜீவனை பணைய வச்சவன். அவனை குற்றப்படுத்துறதுக்கு நீ யார்? ஆண்டவர் கேட்கிற கேள்வி, whom you are? அவன் என்னுடைய ஊழியக்காரன், அவன் என்னுடைய ஊழியக்காரன். நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் அவனை. நான் அபிஷேகம் பண்ணவன் மேல கையை போடவா பார்க்கிற? யோசுவா மேல நீங்க குற்றமாப்படுத்த பார்க்குறீங்க. ஆண்டவர் சொல்றார், மாத்தவன் வஸ்திரத்தை. குற்றப்படுத்துகிற சாத்தான் நரகத்திலே தள்ளப்பட்டான். குற்றப்படுத்தப்பட்ட யோசுவாவோ புது வஸ்திரம் போடப்பட்டு உயர்த்தப்பட்டான். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார். உன்னை குற்றப்படுத்துகிறவர்களை நீ குற்றப்படுத்துவாய், உன்னை குற்றப்படுத்துகிற நாவுகளை நீ குற்றப்படுத்துவாய். நீ கவலைப்படாத. நீ சில நேரத்தில் தப்பு செய்யறது இயல்பு, நாம செய்கிறோம், பலவீனம். ஆனால் அதை விளக்கண்ணை விட்டுட்டு பார்க்குற ஒரு கூட்டம் நிற்கும். சொல்றவன் எவனும் பரிசுத்தவான் கிடையாது. இங்க சொல்றவன் எவனும் இங்கே நீதிமான் கிடையாது. பேசுறவன் பேசிக்கிட்டே இருக்கட்டும், நீ உன் வேலையை பார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உன்னை கூப்பிட்டது பெரிய வேலை செய்வதற்கு. சன்பொல்லாத்துக்கள் தொப்பியாக்கள் உன்னை பார்த்து அப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பான். இது ரொம்ப வீக்காக இருக்கு, இது விழுந்துரும், இது உருப்படாது, சீக்கிரத்தில் விழுந்துரும், எல்லாம் சொல்லிட்டே இருப்பான். ஒரு நரி போனால் கூட விழுந்துரும், இந்த ஊழியம் ரொம்ப நாள் தாங்காது, எல்லாம் சொல்லிட்டே இருப்பான். நீ சொல்லு, நான் பெரிய வேலை செய்கிறேன், இதுக்கெல்லாம் நான் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லு. இதுக்கெல்லாம் உட்காந்து நான் பதில் கொடுக்க முடியாது. பதிலும் கொடுக்காத, நீ பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இரு. கடைசியாய் உன் வனாந்தரத்தில் ஏதாவது ஒரு மூலையில் உன்னை குற்றம் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி நீ வேதனைப்படும் போது, நீ குறைவுபடும் போது, சில சூழ்நிலையில் கடந்து வரும்போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க எப்படியாவது உன் வேதனையில் உன்னை குற்றம் கண்டுபிடிக்க பார்ப்பாங்க, உன்னை முறுமுறுக்க வைக்க பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வேதனையிலையும் அந்த வனாந்தரத்திலையும் யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளோ அழகாக இருக்கப்பா. நீ எல்லாரும் உன் வேதனையை பார்க்குறாங்கப்பா, உன் வனாந்தரத்தை பார்க்குறாங்க. ஏன் நீ கூட உன் வனாந்தரத்தை தான்ப்பா பார்க்குற. ஆனால் அந்த வனாந்தரத்தில் நீ கடந்து வந்த பாதையில் நீ எனக்காக பாராட்டின வைராக்கியம் இருக்கே, அது எவ்வளோ அழகு தெரியுமா. அந்த வனாந்தரத்தின் பாதையில் ஒன்றுமில்லாத போது கூட நீ முறுமுறுக்காம, சோத்திர ஆண்டவரே நீர் என்னை பார்த்துக்கொள்வீர்னு ஒரு விசுவாச வார்த்தை சொன்ன பாரு, அது எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா. உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி ஜனங்க சொல்லும் போது கூட, நான் செத்தாலும் ஆண்டவருக்கு தானே சாவேன்னு சொல்லி விசுவாசமா பேசினியே, அந்த வைராக்கியம் எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா. நெருப்புல தூக்கி போட்டால் நீ சொன்னியே, நீங்க என்ன அவர் என்னை காப்பாத்தாலும் காப்பாத்தா விட்டாலும் சரி, நீ சொன்ன சிலையை நான் வணங்க மாட்டேன்னு சொன்னியே, அது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா. உன்னை குழியில தூக்கப்பட்ட சகோதரர்களுக்கு முன்பாக ஜீவ காரணத்தை உண்டாக்கும்படி கர்த்தர் என்னை முன்பாகவே கொண்டு வந்தார்னு சொன்னியே, அது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் உபத்திரவத்தில் நீ பேசினது, எனக்காக வைராக்கியம் பாராட்டினது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா. இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். ஆண்டவர் நீ கடந்து வந்த பாதையை மறக்கல, உன் கண்ணீரின் பாதையை மறக்கல. அதில் நீ காட்டின சின்ன வைராக்கியம், கொஞ்ச நேரம் அவருக்காக நீ வைராக்கியமா நின்னது, அடி வாங்கினது, கேவலமா பேசின வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அமைதியா நின்னது, இதெல்லாம் கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நீ எவ்வளவு அழகு தெரியுமா. அதுதான் கர்த்தர் உன்னை எனக்காகவும் பரிந்து பேச வச்சிருக்குது. மேட்டில் நின்று நேசர் பேசிக்கிட்டே இருக்கிறார் உனக்காகவும் எனக்காகவும். ஒருவேளை அந்த சத்தத்தை நீ கேட்காம இருந்தா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்கள் சத்தத்தை நான் கேட்கட்டும், ஆண்டவரே நீங்கள் எனக்காக பேசுகிற அந்த சத்தத்தை நான் கேட்கட்டோம்ப்பா. ஒப்பு கொடுப்போமா? எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, மேடுகளில் நின்று எங்களுக்காக பரிந்து பேசுகிற நேசரே, உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்.
நீங்க மட்டும் பேசாம இருந்திருந்தீங்கன்னா எங்களை இந்நேரம் கொண்டு போட்டிருப்பாங்க ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க பரிஞ்சு பேசாம இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு தீய சக்திகள் பிசாசின் கிரியைகளை எங்களை நிர்மூலமாக்கி இருக்கோம் ஆண்டவரே. நீங்க பேசுனதால மட்டும்தான்ப்பா நாங்க இன்னும் ஜீவனோடு கூடவே இருக்கிறோம். நீங்க எங்களுக்காக பரிஞ்சு பேசுறதுனால தான்ப்பா நாங்க இன்னும் எங்க பாவத்துல அழிஞ்சு போகாம நாங்க இன்னும் ஜீவனோடு கூட நிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்க எங்க மேல வச்ச அன்புக்காக நன்றி. மகிமையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.